friends, welcome to Devathaigal kudil channel. நான் இன்னைக்கு இந்த வீடியோல எங்க வீட்டு பூஜாரை நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே பூஜா ரூம் டூர் வீடியோ இருக்கு. ஆனா இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து செஞ்சிருக்கேன். அதுதான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா பூஜாரை வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 ஷெல்ஃப்ல தான் வச்சிருந்தேன். ஆனா 3 ஷெல்ஃப்ல வைக்கிறது நல்லது அப்படி சொன்னதால நான் வந்து கொஞ்சம் மாத்தி இருக்கேன். எனக்கு தனி பூஜாரை இல்லாதனால நான் ஹால்ல இருக்க ஷெல்ஃப்லயே வந்து பூஜா ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கீழ இப்ப முதல் கீழ் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு, முருகர், அப்புறம் பிள்ளையார் மனையில விநாயகர் இருக்கும் பிள்ளையார், அப்புறம் கல்லு பிள்ளையார், அப்புறம் கோமாதா வந்து வீட்டில் வந்து பூஜை பண்றதுனால என்னென்ன பலன் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றது நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அன்னபூர்ணி சிலை, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க. மரப்பாச்சி பொம்மை வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நம்ம பூஜாரியில் வச்சு வணங்குறது ரொம்ப நல்லது சொன்னதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் சிலையும் இருக்குது, சாய்பாபா சிலை. ஒரு அலமாரிக்கும் ஒரு ஷெல்ஃபுக்குமே நீங்கள் வந்து ஒரு விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. 2வது ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அம்மன் சிலை, அம்மன் படங்கள் தான் இருக்கும். அதாச்சும் பார்த்தீங்கன்னா மாரியம்மன், அதுக்கப்புறம் என்னோட இஷ்ட தெய்வம் வாராகி அம்மன் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. பூஜை எப்படி பண்ணணும், என்னென்ன சேஞ்சஸ் லைஃப்பில் இருக்கும் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மந்திரங்களும் இருக்குது, செக் பண்ணாதவங்க இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இந்த ஷெல்ஃபில் நான் குத்து விளக்கு தான் ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அம்மன் சிலையும் இருக்குது. இந்த சிலை என்கிட்ட 14 வருஷமாக இருக்குது, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. அப்புறம் பெரியபாளையம் பவானி அம்மன், அப்புறம் என்னோட குலதெய்வம். இப்போ கூழ் ஊத்தன் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோன்றதுனால நிறைய வேப்பலெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை அறையில் எப்போவுமே முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். குலதெய்வம் முன்னாடி ஆத்ம விளக்கில் நான் இழுப்ப எண்ணெய் வச்சு விளக்கேற்றிருக்கேன். குலதெய்வத்துக்கு இழுப்ப எண்ணெய் சேர்த்து விளக்கேற்றினா வீட்டில் மகாலட்சுமி எப்போவுமே நிறைஞ்சிருக்கும், குடும்பத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி குபேரர் படமும் இருக்குது, ஆஞ்சநேயர் சிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சின்ன தட்டில் கோமதி சக்கரமும் மகாலட்சுமி சவுளியும் நான் மகாலட்சுமி படத்துக்கிட்ட வச்சுருக்கேன். இது வந்து மேலே முதல் ஷெல்ஃபு பெருமாள் தாயார் லட்சுமி படமும், அதுக்கப்புறம் 5 தெய்வங்களும் இருக்கக்கூடிய இந்த படமும், முருகர் ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய படமும் வச்சுருக்கேன். கீழ் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமனார் மாமியார் ஃபோட்டோ இருக்குது. இதுதான் மொத்தமாக 3 ஷெல்ஃபில் தான் என்னோடய பூஜை ரூம். மேலே வந்து விநாயகரும் அப்புறம் ராதை கிருஷ்ணர் அந்த இதுவும் இருக்குது. மொத்தமாக 3 அலமாரியில் வச்சுருக்கேன். ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கமாக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி வைக்கிறதும் நல்லது, கேப் இருக்கணும். என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அதே மாதிரி 2 அலமாரியில் தான் வச்சுருந்தேன். வச்சா ஒரு அலமாரி இல்லை 3 அலமாரி வைக்கணும்னு சொன்னாங்க. அதாச்சும் 3 ஷெல்ஃபு இல்லை படின்னு கூட சொல்லலாம். அதனால் நான் இப்போ வந்து மாற்றியிருக்கேன். எப்போவுமே வந்து வீட்டில் வந்து சாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு வச்சுருக்கிறது நல்லது. காஞ்ச பூவோடு வந்து சுவாமி படங்களை விடாதீங்க. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் மாலை யூஸ் பண்ணால் கூட பூ கண்டிப்பாக இருக்கணும் விளக்கேற்றும் போது. அதே மாதிரி குத்து விளக்கு ஏற்றுறது வீட்டுக்கு ரொம்பவே நல்லது. குலதெய்வ ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். அதே மாதிரி இந்த மகாலட்சுமி சோழி, அதுக்கப்புறம் வந்து கோமதி சக்கரம் நான் வந்து இது பீச்சில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் வாங்கி வச்சுருக்கேன். வாராகி அம்மன் வணங்குறதுனால நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்களும் அந்த பூஜைகளை பண்ணி நீங்களும் பலனடைவீங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முருகர் வந்து என்னோட இஷ்ட தெய்வம். எனக்கு முருகர் வந்து ரொம்ப பிடிக்கும். ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகர் படம் வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பூஜாரியில் எப்போவுமே பச்சை கற்பூரம் ஜவ்வாது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இறந்தவங்க ஃபோட்டோ வைக்கக்கூடாது சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இப்படி வச்சாதாங்க நல்லா இருக்குது. வேறு இடத்துல மாற்றி வைக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி வர்றதுனால நான் வந்து என்னோட நம்பிக்கைக்காகவும் நான் அதை நம்புறதுனாலையும் இங்கேயே ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். என்னோட பூஜா ரூம் வந்து சின்னது, ஹாலில் தான் வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஏதாச்சும் வந்து டிப்ஸ் கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டவுட்ஸ் வந்து பூஜா அறை சம்மந்தமாக இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட பழைய பூஜா ரூம் ஷெல்ஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்களா, இந்த வீடியோ எண்ணில் வந்து நான் அந்த வீடியோ கொடுக்குற லிங்க் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் இன்னும் நிறையவே நான் வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம தேவதைகள் குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய், நன்றி.